கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆமென். TELC திசையெழுத்தம் திருச்சபை சார்பாக வாலிபராகிய நாங்கள் எங்கள் சபை போதகர் டேனியல் ஜெபசிங் ஐயா மற்றும் சபை சங்கத்தார் அனைவரும் உங்களை இந்த லெந்து நாட்களின் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாதவரை வாசமாக இருக்கின்றவரே ராஜா, இவரே இந்த ஜெபத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறது உங்களுடைய தெய்வதான ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற வாக்கின்படி தேவன் நீர் எங்களை பலப்படுத்தி இந்தவரை இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. எங்களுடைய பரிசுத்த ஆவிக்காக நாம் வாஞ்சிக்கின்றோம். இந்தவரே தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக எல்லா துதிகரமாகி முக்கிய செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
வசனங்கள் 16 முதல் 18 வரை. மத்தேயு 6:16 முதல் 18 வரை. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாயிராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடை பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்றார் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். வாரம் தூய ஆவியானவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு தந்த வாய்ப்பு காக்கடம்பு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே அடையனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. கொடுக்க போகிற டாப்பிக்கையும் கூட ஆண்டவரே, அதை கேட்குற மக்கள் கூட ஆண்டவரே நீர் வெளிப்படுத்த ஆசீர்வாதத்தை தந்துடுங்க. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்துகிறேன். எஸ்என் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்த டாபிக் என்பது லென்ட், விச் இஸ் மீன்ஸ் மோர் தென் ஜஸ்ட் அ ஃபாஸ்டிங். லென்ட் காலம் என்பது உபவாசத்துக்கும் மேலாக என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். ஸோ நம்ம படித்த இந்த வேத பகுதியில் மத்தேயு அவர்கள் எழுதின பேரபிள். இந்த பேரபிள் வந்துட்டு ஜீசஸ் மலை மேலே பேசும்போது அவர் நிறைய விஷயத்தை பற்றி கண்டினியூஸாக பேசிகிட்டே வந்தார். அந்த நேரத்தில் இந்த பேரபிள் ஹவு டு ஃபாஸ்ட் என்பதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த பகுதியை பற்றி பார்த்தோம்னாக்கா நம்ம ஜீசஸ் வந்துட்டு நம்ம எப்படி ஃபாஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ இந்த பகுதியில் நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம அவுட் சைட் பர்ஃபார்மன்ஸ்னால மட்டும் உபவாசிக்கக்கூடாது. ஸோ லென்ட் சீசன் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அவுட் சைட் பர்ஃபார்மன்ஸ். நம்மளோட இருதயத்துலேருந்து கூட நம்ம உபவாசத்தை தெரிவிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம ஜீசஸை பார்த்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஜீசஸ் இந்த பேரபிளில் 3 verses ஒன்றுன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம வெளிப்படுத்துறது வந்துட்டு நம்ம ஃபிசிக்கலி உடல் ரீதியாக வெளிப்படுத்துறது மற்றவங்களுக்கு தெரியும். அந்த ரிவார்ட் வில் பி கிவன் டு இட். ஆனாக்கா நம்மளோட இருதயத்தில் வந்துட்டு நம்ம 1-to-1 காட் கூட கம்யூனிகேட் பண்ணி உபவாசிக்கும் போது தான் கர்த்தர் நம்ம கூட இன்னும் பக்கத்தில் வந்து இன்னும் டீப்பர் he creates more bigger relationship when we do it from whole our heart. ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி மக்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு மணிக்காகவும் ஒரு ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஸோ உபவாசம் என்பது நான் ஃபுட்டில் உபவாசம் இருக்கிறேன், அதே மாதிரி என்னோடய செலவுகளை கம்மி பண்ணி அதை மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவராக நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அநேக விதமாக இருக்குது. லைக் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணும் போதும் நம்மளுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து வேறு வேறு வழியில் வரும். இக்கட்டான சூழல், அது இல்லாமல் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி அநேக விதமாக பயன்பட்டாலும் இப்போ இருக்கிற ஃபோன், டிவி, அது இல்லாமல் சில பேட் ஹேபிட்ஸ், இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங், அது மட்டும் இல்லாமல் வேறு பேட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் கூட நம்மளை வந்துட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஈடுபடுத்துது. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளை கொஞ்சமாக கர்த்தர்கிட்ட இருந்து வெளியே எடுத்துட்டு வருது. அதுதான் மத்தேயு வந்துட்டு கரெக்டாக எழுதுறாரு. ஜீசஸ் பிரசங்கம் பண்ணும்போது in this parable அவர் சொல்கிறாரு, when you fast do not look somber as the hypocrites do. ஸோ மற்றவங்க மாதிரி நம்ம இந்த உபவாசத்தை வந்துட்டு வீணாக வெளியே மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, உபவாசத்துக்கு எப்படி உபவாசிக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் தி கால் ஆஃப் ரெபெண்டன்ஸ். நம்ம வந்துட்டு நம்மளோட தப்பு வந்துட்டு வருந்தணும். ஸோ நம்ம வருதுனால தான் வந்துட்டு நம்மளுக்கு உபவாசம் எப்படி பண்ணுறதுன்னு கிடைக்கும். ஸோ இதுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி வந்துட்டு ஜோயல் சாப்டர் 2 verses 12 to 13. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. இதில் கர்த்தரானவர் வந்துட்டு யோவேல் மூலியமாக சொல்கிறாரு, அங்கே இருக்கிற மக்களுக்கு கூட ஹவு டு ரெபெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த ரெபெண்டன்ஸ் வந்துட்டு காட் எப்படி பண்ணுறாருனாக்கா, நீங்கள் வெறும் ஃபாஸ்டிங் பண்ணுறது மூலியமாகவோ மார்னிங் பண்ணுறது மூலியமாக மட்டும் உங்களுக்கு உபவாசம் என்பது இல்லை, ரெபெண்டன்ஸ் அப்படின்றது இல்லை. ஆனால் உங்களோட ஆள் மனசுலேருந்து நீங்கள் பண்ணுற தப்பை வந்துட்டு நீங்கள் உணரணும். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கும் நம்மளோட வீக்னஸ், நம்மளோட தீமைகள், நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சமாக வெளியே வரணும். தட் இஸ் வாட் உபவாசம் இஸ் அண்ட் தட் இஸ் வாட் ஃபாஸ்டிங் மீன்ஸ். ஸோ நம்ம வெறும் ஃபுட்டு இது பண்ணுறதும் நான்வெஜ் இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ஒருத்தருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து டே பை டே கொஞ்சமாக வெளியே வரணும். ஸோ இது எப்படி வெளியே வருதுனாக்கா,
ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஃபார் யூத் ஹவு டு ஓவர் கம் திஸ் இஸ் நம்மளோட ஃபாஸ்டிங் எதற்காக இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எதை குறித்து உபவாசிக்கிறோன்றது ஃபஸ்ட்டே நம்ம தீர்மானித்து கொடுக்கணும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை பற்றி, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கு டிபிக்கல் வேஸ் இருக்குது. நம்ம அந்த வெளியே வரணும்னு சொல்லிட்டு வெளியே அதை விட்டுறது இல்லாமல் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி அதை கெயின் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம வர்ஷிப் பண்ணுறது மூலியமாகவும், பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது மூலியமாகவும், அந்த டைம் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் கூட நம்மளோட உபவாசத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இட் வில் ஹாவ் கிரேட்டர் ரீப்ஸ். ஸோ அதோட பலன் வந்துட்டு, அதோட ஹார்வெஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நம்மளோட ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் தி காட் இஸ் ஹை வென் வி நம்மளோட முழு இருதயத்தோட கூட நம்ம உபவாசிக்கும் போது மட்டும்தான் ஆகும். இந்த உபவாசம் என்பது பற்றி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணோம்னாக்கா, ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஃபாஸ்டிங் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அவர் கூட எல்லாமே இருக்கிற இடத்துல போயிட்டு அவரோட ஊழியத்தை எதுவும் பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு பாவிகளுக்காகவும் சிக்னர்ஸ்க்காகவும் தான் வந்து அவங்க மத்தியில் பேசி அவங்க இது பண்ணார். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் கேவ் தி ஷார்ட்டஸ்ட் மெசேஜ், ஃபாலோ மீ. ஸோ அதுதான் கர்த்தரானவர் சொன்ன ஷார்ட்டஸ்ட் மெசேஜ். நம்ம தான் அதை பின்பற்றணுன்றது தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அவர் பண்ண எல்லா விதமாக கூட நம்ம அவரோட எல்லா வழிகளையும் நம்ம அவரை பின்பற்றணும். ஸோ பிறர் ஜாதி மாதிரியோ மற்றவங்க கூட தான் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபிசிக்கலி அவங்களை காயப்படுத்திக்கிறாங்க, செல்ஃப் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வேறு வகையான பாவங்கள் இருக்கிறது, பலி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸே நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இருக்கிற தீமைகள் கூட டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த லென்ஸ் சீசனில் வரணும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஜீசஸ் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, இந்த 40 days மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல உபவாசிக்கிறது இல்லை. நம்ம த்ரூ அவுட் லைஃப் இந்த 40 daysன்றது ஒரு ட்ரைனிங் பீரியட். ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் இந்த 40 days நம்ம கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ப்ரைம் டியூட்டி ஆகிடும். தி நம்மளோட காடோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி நான் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ் இன் ஆர் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய மெசேஜ் சர்மன். ஸோ இந்த வாய்ப்பு அளித்த நம்மளோட டிஎல்சி யூத் போர்டு எல்லா மெம்பர்ஸ்க்காக என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய யூத் டிஎல்சி போர்டு லீடர் செக்ரட்டரி திரு ஜோஷுவா நிமலர் நயாருக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த வாய்ப்புகளை நம்மளுக்கு அழைத்து அந்த பர்மிஷன்ஸ் கொடுத்த பிற பிஷப் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இந்த மெசேஜ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு உதவிய கர்த்தரான இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவானவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட ராஜா வாலிபர் சங்கமாகிய நாங்கள் ஆண்டவரே உண்மை போற்றி புகழ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ வாலிபராகிய நாங்கள் ஆண்டவரை சபைக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஆண்டவரை ஊழியம் செய்யும்படி நீங்கள் அதை புரியும் தகப்பனே. அப்போ எங்கள் கெட்ட வழியிலும் கூட ராஜா நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே வாலிபர்கள் எல்லோரும் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க நீங்கள் அதை புரியுங்க தகப்பனே. கர்த்தாவே, உபவாசம் என்பது உலகத்திற்கு அல்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்று நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற செய்ததற்காக நன்றி. வாலிபராகிய நாங்கள் கழுகு போல இன்னும் வெள்ளனடைந்து தேவ ஊழியத்தை செய்ய தேவநீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. இந்த 2 நாட்கள் எல்லா கிறிஸ்துவர்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் வல்ல தேவன் தாமே எங்கள் பேராயருக்கு ஆலோசனை சங்கத்திற்கும் நல்ல பலன் அளித்து தேவ ராஜ்யத்தை கட்ட உறுதி செய்ய புரிவாராக. இதோ தகப்பனே, இந்த வாலிபராகிய நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் சிறந்திருவிட நீங்கள் அருள் புரிந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.